வெளித்துளியின் வணக்கங்கள். இன்னைக்கு மாற்றுத்திறனாளிக்கான மாத உதவித்தொகை இது உயர்த்தி வழங்கப்படுது அப்படிங்கிற ஒரு தகவல் உங்களுக்கெல்லாம் தெரியுமா? இது மட்டும் தானா அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஸோ இன்னும் பல விடயங்கள் நடந்திருக்குது. அதாவது அரிசிக்கான உதவித்தொகையும் கொடுக்குறாங்க. பண்டிகை இலவச துணிக்கான உதவித்தொகை, பெட்ரோல் இதற்கான விடயங்களையும் உயர்த்தி வழங்கியிருக்கிறாங்க. ஸோ எவ்வளவு ஒரு நல்ல விடயம் பாருங்க. அதாவது டிசம்பர் 3 மாற்றுத்திறனாளிகளுக்கான தினத்துல இந்த அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டதுல அன்றைய நாள் அந்த அறிவிப்பு கொடுப்பதற்கான கால சூழல் மழையின் காரணமாக இல்லாதனால அதற்கு பிறகு கூட்டம் நடத்தி இந்த அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகள் என சொல்லும் போது எத்தனை சதவீதம் இருந்தாலும் உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில 40% இருந்தாலே போதும் அப்படிங்கிறத உறுதி செஞ்சிருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் வண்டிக்கான பெட்ரோல் 25 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் உயர்த்தி 30 லிட்டராக தரப்படும் அப்படிங்கிற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்களேன், மாற்றுத்திறனாளிகளுக்கு பெட்ரோல் போடுவதற்காக இதுவரைக்கும் 25 லிட்டர் கொடுக்கப்பட்டு வந்திருக்குது. அதுல இப்ப 5 லிட்டர் உயர்த்தி 30 லிட்டராக அதை உயர்த்தி இருக்காங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம் பாருங்க. அதே போல மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த செலவுகளை சமாளிக்க மாதந்தோறும் உதவித்தொகை உயர்த்துகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப 1500 ரூபாய் 2000 கொடுக்கப்படுறத உயர்த்த போறாங்களா அப்படின்னா அப்படி இல்லைங்க. 3000 உதவித்தொகை வழங்குவோருக்கு 3500 ரூபாயாகவும் 4800 வழங்குவோருக்கு 5500 உயர்த்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யாருக்கு 3000 வழங்கிட்டு இருக்காங்க, யாருக்கு 4800 வழங்கிட்டு இருக்காங்க? அப்ப நமக்குலாம் அந்த வாய்ப்பே இல்லை, நமக்குலாம் கிடைக்கலையே, அப்ப யாரோ ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் வழங்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இதெல்லாம் நம்ம மாநிலத்துல இல்லைங்க, தமிழ்நாட்டுல இல்ல, புதுச்சேரியில இந்த ஒரு விடயம் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப புதுச்சேரியில இதெல்லாம் செய்ய முடியுங்கிற போது ஏன் தமிழ்நாட்டில் இது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது ஒரு வேதனையான ஒரு விடயம் தானே. அதாவது புதுச்சேரியில மட்டும் இல்லைங்க, பக்கத்து மாநிலமான ஆந்திர பிரதேசத்துல மாற்றுத்திறனாளி ஊனத்தின் தன்மையை பொறுத்து 6000, 10,000, 15,000 மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே போல தெலுங்கானா மாநிலத்திலையும் அனைத்து மாற்றுத்திறனுக்கான உதவித்தையும் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது. அப்ப தமிழ்நாட்டுல 1500, 2000 மட்டும்தானா அப்படிங்கிறது. சோ இதற்கான மாற்று ஏற்பாடு, இதற்கான உயர்த்தி வழங்கப்படும் இந்த டிசம்பர் 3ஆம் தேதி அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்ததுல அதுவும் அது அறிவிக்கவில்லை. இது இத்தனைக்கும் மாற்றுத்திறனாளிகள் துறையை நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் கையிலே இருக்கும்போது உபகரணங்கள் கொடுப்பதில் காட்டக்கூடிய அக்கறை, அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான இந்த உதவித்தொகையாவது உயர்த்தி வழங்கியிருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கைகள் எழுந்த வண்ணம் தான் இருக்கின்றது. சோ இதில் பல மாற்றுத்திறனாளிகள் சங்கங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் அரசியல் கட்சிகளுக்கான பார்வையாக அவர்கள் இருப்பதனால பொதுவாக மாற்றுத்திறனாளிகள் நலனை கொண்டு போய் தமிழக முதலமைச்சர் அவர்களிடத்தில் சேர்ப்பதில் அவர்கள் கவனம் செலுத்துவதில் அவர்களுடைய சொந்த கவனமாக இருக்கிறார்களோ அப்படிங்கிற ஐயப்பாடுகள் பல மாற்றுத்திறனாளி உறவுகள் சொல்வதை நம்மளால் காதுபடவும் கேட்க முடிகிறது. மேலும் என்னதான் பண்ணியிருக்காங்க இந்த புதுச்சேரி மாநிலத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிக்கு தற்போது 15 கிலோ அரிசி பணமா நேரடியா வங்கி கணக்குல அரசு செலுத்துகிறது அப்படிங்கிறதான். சோ பாருங்களேன், அதாவது ரேஷன் கடையில போய் நீங்க 15 கிலோ வாங்கிக்கங்க, 20 கிலோ வாங்கிக்கணும்னு சொல்லல. வங்கியிலேயே அதற்கான பணத்தொகையை உங்களுடைய வங்கி கணக்குல செலுத்திடுறாங்க. அதை எடுத்து நீங்க அரிசியை நீங்க கடையிலே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதும், இல்லை என்றால் நீங்க ரேஷன் கடையிலே வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு வழங்கக்கூடிய ரேஷன் அரிசி இலவசமாக கொடுக்கப்படுறதுனால சோ இது ஒரு பெரிய விடயம் இல்லை. ஆனாலும் இதை பணமாக புதுச்சேரி அரசு செலுத்துறாங்க. இதை இப்ப 15 கிலோவில் இருந்து 20 கிலோவாக இந்த அரிசியாக செலுத்துவதற்கு அதுக்கான பணத்தை தரப்போறதா சொல்றாங்க. சரி, ஓகே. அப்ப எவ்வளவு பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15 கிலோ அரிசிக்கு கிலோவுக்கு 30 ரூபாய் இதுவரையும் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியதுல இப்ப 40 உயர்த்தி கொடுத்து 800 ரூபாய் அப்படிங்கிறதா இப்ப அரிசிக்கான பணம் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எவ்வளவு நல்ல விஷயம். இது மட்டும் தானா அப்படின்னா, பண்டிகை காலங்கள்ல இப்ப ஒவ்வொருத்தரும் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் இப்படியான பல பண்டிகைகள் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டங்கள்ல புது ஆடை வாங்க வேண்டும் என்பதுல ஒரு கனவு இருக்கும். ஆனா அதை மற்றவர்களை நாடி, தன்னுடைய பெற்றோர்கள், சகோதரர்கள், சகோதரிகளை நாடி அதை வாங்க வேண்டும்ங்கிறது ஒரு ஏமாற்றத்தோட, ஒரு ஏக்கத்தோட இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்காக புதுச்சேரி அரசு என்ன பண்றாங்கன்னா, அந்த பண்டிகை காலங்களை 500 ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ நீங்க இதை வைத்து நீங்க புது துணி வாங்கிக்கங்க அப்படிங்கிறது. ஆனா இப்ப அதை 750 உயர்த்தி தரப்படும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. சோ எவ்வளவு ஒரு நல்ல ஒரு திட்டம் பாருங்களேன். சோ இந்த பணம் உங்களுடைய வங்கி கணக்குல செலுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு விடயம் தான்.
இந்த புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்துட்டு சிலருக்கு வந்துட்டு அது அரசியல் சார்ந்து கூட இருக்கலாம், இது எங்களுக்கு பத்தாது என்று அவர்கள் கோரிக்கை வைப்பதும். ஆனால் இல்லை, இதை நீங்க அரசியலாக பார்க்காதீங்க, இது வந்துட்டு எவ்வளவு ஒரு நல்ல திட்டம், நமக்கான பல விஷயங்களை வந்து உயர்த்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு சாராரும் வந்துட்டு பேசக்கூடிய விடயங்கள் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் கேட்பது என்னன்னா, என்னப்பா உங்களுக்கு இவ்வளவு செஞ்சிருக்காங்க, நீங்க அதையே வந்துட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இங்க வந்து பாருங்க தமிழ்நாட்டில் நாங்கள் படக்கூடிய வேதனைகளை பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுடைய ஆதங்கமாக இருக்கக்கூடிய ஒரு விடயமா இருக்குது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற போது அதே தமிழ் சொந்தங்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஏன் அது கிடைப்பதில்லை? இந்தியாவிலேயே ஆந்திர பிரதேசத்திலே உதவித்தொகையை வந்து மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை ஒரு நல்ல ஒரு உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் போது, ஆனால் தமிழ்நாட்டில் பெண்களை மட்டும் மையப்படுத்தி இலவச பேருந்து, மாதம் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை, இப்படியாக இந்த திட்டங்கள் காட்டக்கூடிய அந்த அக்கறையை அவர்கள் செய்வதை நம்ம குறை சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் வேலைக்கு போக முடியும், அவர்கள் சம்பாதிக்க முடியும், தன்னிலையோடு வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில, ஆனா அவர்களுக்கு போக்கஸ் பண்ணக்கூடியது இந்த மாற்றுத்திறனாளிகள் இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி உயர்த்தி வழங்கினா அவர்கள் வாழ்வாதாரம் உயரும், அவர்களுக்கான தொழில் அமைப்பு, அதற்கான ஒரு திட்டமிடல், அவர்கள் சுய தொழில் செய்வதற்கான ஊக்குவிப்பு, அதற்கான கடன் வசதிகளை இன்னும் இலகுவாக்கி இருக்குது. எல்லா திட்டங்கள் சட்டங்கள் இந்தியாவில் இருக்கிறது, ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல். அந்த சிக்கலை சரி செய்து அவர்கள் வாழ்வாதாரத்தை யாரையும் எதிர்பாராத அவர்கள் வாழ்வதற்கான ஒரு வழிமுறையும் செய்து, எந்த உதவியுமே கிடைக்காத அவர்கள் ஒரு இடத்தில் இன்னொரு இடத்திற்கு நகன்று செல்ல முடியாத மாற்றுத்திறனாளிகள் இருப்பார்கள் அல்லவா, 80% மேலே. அப்படியான 100% மாற்றுத்திறனாளி இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு 10,000 கொடுத்தாலும் தகும். ஏன்னா அவர்கள் மற்றவர்களை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய ஒரு விடயத்துல அவர்களுடைய வாழ்வாதாரம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இன்று காலம் இருந்து கொண்டிருக்கின்றது, களத்தில் இருப்பவர்களுக்கு தான் தெரியும். இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணுங்க. இதன் மூலமாகவாது ஏதாவது ஒரு மாற்றுத்திறனாளிகள் நலனில் இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணும்போது இது கண்டிப்பாக நம்மளோட தமிழக முதலமைச்சர் பார்வையில் கொண்டு சேர்க்கப்பட்டால் பக்கத்து மாநிலங்களே சாத்தியப்படக்கூடிய ஒன்று ஏன் தமிழ்நாட்டில் சாத்தியப்படாமல் இருக்கின்றது, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதனை சாதாரணமாக கடந்து போவதும், எது வந்துட்டு சாதாரணமாக கடந்து போக வேண்டியதோ அதற்கு மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் பலத்தை முக்கியத்துவத்தை கொடுத்து ஓட்டு வங்கியாக மாற்றுவதும் ஒரு விடயமாக இன்று நடந்து கொண்டிருக்கின்றதோ என்ற ஒரு ஐயப்பாடு, இந்த ஐயப்பாடிலிருந்து விடுபடுவதற்கு மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வாக உதவித்தொகை வழங்குவதாக இருக்கட்டும், உபகரணங்களை வழங்குவதாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும், அனைத்திலும் வந்துட்டு முறையான ஒரு அரசாணை வெளியிட்டு அதனை எந்த ஒரு கையூட்டும் இல்லாது முழுமையாக அவர்களுக்கு போய் சேருவதற்கான நடவடிக்கை தமிழக முதலமைச்சர் எடுத்தார்களானால் இன்னும் வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த கேள்விகளோடு மீண்டும் ஒரு நல்லது வாய்ப்பில் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.